எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 12வது தமிழ் செயல் பகுதியில் புறநானூறு பகுதியிலேருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைக்கி இலக்கண குறிப்பு புறநானூறு பகுதியில் இலக்கண குறிப்பு பார்க்கலாம். வயங்கு மொழி வினைத்தொகை. வயங்கு மொழி இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உடையோர் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். உடையோர் வினையாளனையும் பெயர். அடுத்து அடையா ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம். அடையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அறிவும் புகழும் எண்ணுமை. அறிவும் புகழும் எண்ணுமை. அரியலன் எதிர்மறை வினைமுற்று. அரியலன் எதிர்மறை வினைமுற்று. அடுத்து அஞ்சி இலக்கண குறிப்பு வினையெச்சம். அஞ்சு வினையெச்சம். அடுத்து அளந்த பெயரெச்சம். அளந்தங்கிறது பெயரெச்சம். அடுத்து கடுமான் பண்புத்தொகை. கடுமான் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. சிறார் இலக்கண குறிப்பு செயலிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை. சிறார் செயலிசை அளபடை அல்லது இசைநிறை அளபடை. அடுத்து நெடுமான் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. நெடுமான் பண்புத்தொகை. வாழ்க்கை இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். வாழ்க்கை தொழிற்பெயர். முடிக்கும் இலக்கண குறிப்பு செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம். முடிக்கும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு பெயரெச்சம். அடுத்து பிரித்தெழுத பாடான் திணை என்ன பிரித்தோம்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடான் திணை பிரித்தெழுது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்து சங்க காலத்தில் அவ்வை பாடியதாக கூறப்படும் பாடல்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அகநானூறில் 4, குறுந்தொகை 15, நற்றிணை 7, புறநானூறில் 33. மொத்தம் பார்த்தீங்கன்னா 59. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கும் தொடர்ச்சியாக நம்ம தமிழ் செயல்பகுதியிலேருந்து புதிய பாடத்திட்டத்தில் செயல்பகுதியிலேருந்து பார்க்கலாம். நன்றி.